ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே, நாம முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் லெவல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த லெவல்ஸ் அன்னைய மார்க்கெட்டில் எப்படி வேலை செஞ்சிருந்தது அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டி பாருங்க, எக்ஸாக்டா ப்ரீவியஸ் டேவோட ஹையில் ரிஜெக்ட் ஆயிருக்கான். ஹையில் ரிஜெக்ட் ஆகி க்ளோஸ் ப்ரைஸ் பக்கத்துலேயே டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கான். பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்க, பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டா நாம கொடுத்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்து அவனால ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை தாண்டி போக முடியல. அங்கே ரிஜெக்ட் ஆகி நல்ல ஒரு சைட்வேஸில் போய் முடிச்சிட்டான். நாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நேற்று இந்த லெவல்ஸ் கொடுக்கும் போதே சொல்லியிருந்தோம், 51,200க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா தான் டவுன் ட்ரெண்ட். அதே மாதிரி 400க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா தான் அப் ட்ரெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதுவும் ப்ரீமியத்துலேயும் சப்போர்ட் பண்ணணும், ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணணும், ஸ்பாட்டும் இந்த லெவலுக்கு கீழே இருந்தது அப்படின்னா தான் டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது ரெண்டுமே நடக்கல. மார்க்கெட் நல்ல ஒரு சைட்வேஸில் எடுத்துகிட்டு போய் முடிச்சிட்டான். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பேங்க் நிஃப்டியோட மந்த் எக்ஸ்பைரி, ஃபர்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பைரி இப்படி முடியும்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் முன்னமே அதை கணிச்சு சொல்லியிருந்தோம், இந்த ப்ரைஸ்க்கு மேலே இருந்தால் தான் அப் ட்ரெண்டு, இல்லைன்னா இந்த ப்ரைஸ்க்கு கீழே இருந்தால் தான் டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தோம். இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் மெத்தடில் எடுக்கிறது தான். ஓகே, இன்னைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க. நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு நிஃப்டிக்கு மட்டும் பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலாம் மந்த் எக்ஸ்பைரி, ப்ரீமியம் பெருசாக இருக்கும். ஒரு ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறவங்க அதில் போய் கை வைக்கிறது கரண்ட்டில் கை வைக்கிறதுக்கு சமமாக இருக்கும், விஷயம் தெரியாமல் எடுக்கிறீங்க அப்படின்னா. ஸோ நம்ம நிஃப்டியை மட்டும் பார்ப்போம். நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கியோட லார்ஜ் சைஸ் 25 அப்படின்றது முடியுது. நாளையிலேருந்து லார்ஜ் சைஸ் 75, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இன்னைய லெவல்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24,024, 23,913, 23,689, 23,575. இதுதான் நாலு லெவல்ஸ். இன்னைக்கு எக்ஸ்பைரி நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல வெறும் 68 பாயிண்ட் தான் ஃபியூல் வச்சிருக்கான். மார்க்கெட்ல ஒரு பெரிய ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி மார்க்கெட் அப்சைடு தொடர்ந்து போகணும் அப்படின்னா 850க்கு மேலே சஸ்டெயின் ஆகி ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணுற கண்டிஷனில் மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே போக முடியும். 850க்கு மேலே ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவும் கம்மியாக தான் தெரியுது. டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 750க்கு கீழே இருந்தாவே மார்க்கெட் நல்ல கீழே போக தான் வாய்ப்பு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டவுன் சைடு போகும்போது ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக மாறிடும். ஏன் அப்படின்னா 2 நாள் டவுன் சைடில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ டவுன் சைடில் போச்சு அப்படின்னா ப்ரீமியம் சப்போர்ட் பண்ண வாய்ப்பாக மாறிடும். ஓகே, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ வெபினார் நாளைக்கு ஈவினிங் பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஈவினிங் மேக்ஸிமம் 5 o'clock, அப்படி இல்லைன்னா 7 o'clock. 5 o'clock இருக்கதான் வாய்ப்பு. டைமிங் என்ன அப்படின்றத நான் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த வெபினாரோட லிங்க்கு நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் மட்டும்தான் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அந்த வெபினார் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளை வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.